இவர்கள் கொடுத்த மிக்சி, ஃபேனு, கிரைண்டரு, டிவி இவை எல்லாமும் பெண்களாலே பெரிய அளவிலே விரும்பப்படுவது. இந்த ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கையை நீங்கள் கவனியுங்கள், தேர்தல் கட்சியினுடைய வாக்குறுதிகளை நீங்கள் கவனியுங்கள். அத்தனை வாக்குறுதிகளும் பெரும்பாலும் பெண்களை மையமாக வைத்து பெண்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக கொடுக்கப்படுகிற தேர்தல் அறிக்கைகள். ஏன்? அவர்கள்தான் ஆண்களை விட அதிகம், அவர்கள்தான் இந்த நாட்டிற்குள்ளாக யார் வெல்ல வேண்டும் யார் வீழ வேண்டும் என்று தீர்மானிப்பதே பெண்களுடைய வாக்குகள் தான். அந்த வாக்குகளை அவர்களை மதிமயக்கி பறிப்பதற்காகவே, இலவசங்களை கொடுத்து அவர்களிடத்திலிருந்து பிடுங்குவதற்காகவே இந்த கட்சிகள் தேர்தல் அறிக்கையை அறிவிக்கிறார்கள். இத்தனை இலவச அறிவிப்புகளை, சலுகைகளை கொடுத்து உங்களுடைய வாக்குகளை பிடுங்கிக் கொள்ள நினைக்கிறது திமுகவும் அதிமுகவும். ஏதேனும் ஒரு கட்சி உங்களுடைய அரசியல் இருப்பை, உங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலே உங்களுக்கு சரிக்கு சமமாக இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறதா? தேர்தலிலே போட்டியிடுவதற்கு இடங்களை கொடுத்திருக்கிறதா? கொடுத்த கட்சி எது? இந்திய ஒன்றியத்திலேயே நாம் தமிழர் கட்சி. உங்களுக்கு சலுகை வேண்டுமா அல்லது அதிகாரம் வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு விசித்திரமான வரலாறு உண்டு. இங்கே நிறைய பெண்கள் கூடியிருக்கிறீர்கள். உண்மையிலேயே உள்ளபடியே பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் பெண்களிடத்திலே ஒன்று சொல்வேன், என்னுடைய தாய்மார்களிடத்திலே, என்னுடைய அக்கா தங்கைகளிடத்திலே, உங்களுக்கு அரசாங்கம் 1000 ரூபாய் பணம் தருகிறது, அதை 2000 ரூபாயாக உயர்த்துவோம் என்று சொல்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாங்கள் வந்தால் 2000 ரூபாய் உரிமை தொகை தருவோம் என்று சொல்கிறார். புதிதாக ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார்கள். அவர் நான் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபாய் உரிமை தொகை தருவேன் என்று சொல்கிறார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு உரிமை தொகை வேண்டுமா? மிக தீர்க்கமாக இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பெண்கள் முடிவெடுக்க வேண்டிய, படித்த பெண்கள், இளம் பெண்கள், எங்களுடைய தாய்மார்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டாண்டு காலமாக இந்த அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கிற சலுகையை அனுபவித்துக் கொண்டே இருக்க போகிறீர்களா? அதே சமயம் இந்த தொகுதி தோன்றிய அந்த நாள் தொட்டு 1952 முதலாக இந்த தொகுதி சட்டமன்ற தேர்தலை சந்தித்த அந்த நாளில் இருந்து 2026 வரை 74 ஆண்டுகள், கிட்டத்தட்ட முக்கால் நூற்றாண்டு, 74 ஆண்டுகளாக இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே ஒரே ஒரு பெண் கூட எம்எல்ஏ இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. உங்களுக்கு சலுகை வேண்டுமா அல்லது வரலாற்றில் முதல் முறையாக எங்களுடைய வேட்பாளர் இந்த தொகுதியிலே முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டுமா என்பதை இந்த தொகுதியினுடைய பெண்கள் முடிவு செய்யணும். உங்களுக்கு சலுகை வேண்டுமா அல்லது அதிகாரம் வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்தியாவிலே கிட்டத்தட்ட 99.1 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஓட்டு போடக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 100 கோடி இருக்கிறார்கள். இதில் 48 கோடி பேர் பெண்கள். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய வாக்காளர்களில் ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் 12 லட்சம் அதிகம். வாக்கு செலுத்தக்கூடியவர்களும் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்கீடுகள் பிரகாரம் தமிழகத்திலும் இந்தியாவிலும் வாக்கு செலுத்தக்கூடிய விகிதம் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம். தமிழகத்தில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக வாக்கு செலுத்துகிறார்கள். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் உங்களிடத்திலே கேட்கிறேன், படித்த பெண்களிடத்திலே கேட்கிறேன், என்னுடைய தாய்மார்களிடத்திலே கேட்கிறேன், அவர்களை பெற்றவர்களிடத்திலே கேட்கிறேன். 1962 இந்தியாவை ஆளக்கூடிய நாடாளுமன்றத்திற்குள்ளாக எம்பிக்களாக இருந்த பெண்களுடைய எண்ணிக்கை வெறும் 5%. அதாவது 100 ஆண் எம்பிக்கள் இருக்கிறார்கள் என்றால் 100 எம்பிக்களில் 95 எம்பிக்கள் ஆண்கள், 5 எம்பிக்கள் மட்டும்தான் பெண்கள். இது 1962 நிலவரம். நூற்றாண்டுகள் மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட முக்கால் நூற்றாண்டுகளை கடந்து நாம் வந்திருக்கிறோம். இன்றைய தேதியில் இந்திய நாடாளுமன்றத்தில் நிலவரம் என்ன தெரியுமா? இதே இந்திய நாடாளுமன்றத்தில் இன்றைய தேதியில் 100 எம்பிக்களில் 90 எம்பிக்கள் ஆண்கள், 10% எம்பிக்கள் பெண்கள். 5% பெண் எம்பிக்களின் எண்ணிக்கை உயர்வதற்கு 75 ஆண்டுகளாக இருக்கிறது. ஆனால் இன்றும் 33% இடஒதுக்கீடு தருவதற்கும் தந்த பிறகும் அதை செயல்படுத்துவதற்கும் இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. பெண்களுடைய வாக்குகள் வேண்டும். ஏன்? அவர்கள் தான் அதிகம் வாக்கு வைத்திருக்கிறார்கள். அவர்களை குறிவைத்து தேர்தல் அறிக்கைகளை ஒவ்வொரு கட்சியும் கொண்டு வருகிறது. அதிமுக ஃப்ரிட்ஜ் தருவேன்னு சொல்றது தேர்தல் அறிக்கையில, குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ் தருவேன். யாருக்கானது? பெண்களுக்கானது. மகளிர் உரிமை தருவேன் என்று சொல்கிறதே யாருக்கானது? பெண்களுக்கானது. இன்னொரு கட்சியிலே தாய்மாமன் சீர் என்று சொல்லி மோதிரம் தருவேன் என்று ஒருவர் பிதற்றிக் கொண்டிருக்கிறாரே, யாருக்கானது? பெண்களுக்கானது. அண்ணன் சீர் என்று ஒருவர் பிதற்றிக் கொண்டிருக்கிறாரே, யாருக்கானது? பெண்களுக்கானது.
உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி தருவேன் என்று சொல்கிறாரே, யாருக்கானது? பெண்களுக்கானது. எடப்பாடி பழனிசாமி 10,000 ரூபாய் கருணை தொகை தருவேன் என்று சொல்கிறாரே, யாருக்கானது? பெண்களுக்கானது. இவர்கள் கொடுத்த மிக்சி, ஃபேன், கிரைண்டர், டிவி இவை எல்லாமும் பெண்களாலே பெரிய அளவிலே விரும்பப்படுவது. இந்த ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கையை நீங்கள் கவனியுங்கள், தேர்தல் கட்சியினுடைய வாக்குறுதிகளை நீங்கள் கவனியுங்கள். அத்தனை வாக்குறுதிகளும் பெரும்பாலும் பெண்களை மையமாக வைத்து பெண்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக கொடுக்கப்படுகிற தேர்தல் அறிக்கைகள். ஏன்? அவர்கள்தான் ஆண்களை விட அதிகம். அவர்கள்தான் இந்த நாட்டிற்குள்ளாக யார் வெல்ல வேண்டும், யார் வீழ வேண்டும் என்று தீர்மானிப்பதே பெண்களுடைய வாக்குகள் தான். அந்த வாக்குகளை அவர்களை மதிமயக்கி பறிப்பதற்காகவே, இலவசங்களை கொடுத்து அவர்களிடத்திலிருந்து பிடுங்குவதற்காகவே இந்த கட்சிகள் தேர்தல் அறிக்கையை அறிவிக்கிறார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்திய ஒன்றியத்திற்குள்ளாக இத்தனை இலவச அறிவிப்புகளை, சலுகைகளை கொடுத்து உங்களுடைய வாக்குகளை பிடுங்கிக் கொள்ள நினைக்கிறது திமுகவும் அதிமுகவும். ஏதேனும் ஒரு கட்சி உங்களுடைய அரசியல் இருப்பை, உங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலே உங்களுக்கு சரிக்கு சமமாக இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறதா? தேர்தலிலே போட்டியிடுவதற்கு இடங்களை கொடுத்திருக்கிறதா? கொடுத்த கட்சி எது? இந்திய ஒன்றியத்திலேயே நாம் தமிழர் கட்சி. 117 இடங்கள் பெண்கள் போட்டியிடுவதற்காக. தேர்தல் அரசியலிலும் சரி, கட்சிக்குள்ளாகவும் சரி, கட்சி பொறுப்புகளில் 50க்கு 50% பொறுப்புகள் பெண்கள். தேர்தலில் போட்டி 234 தொகுதிகளில் 117க்கு 117 ஆண்கள், பெண்கள். ஏன்? உங்களுக்கு இலவசம் கொடுத்து மதிமயக்கி உங்கள் வாக்குகளை வாங்குகிற இந்த எச்சத்தனமான வேலையை நாங்கள் செய்ய விரும்பவில்லை. மாறாக எங்கள் அக்காக்களை, தங்கைகளை, எங்கள் தாய்மார்களை அதிகாரப்படுத்த விரும்புகிறோம். அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும், அந்த நிலைக்கு உயர வேண்டும் என்று விரும்புகிறோம். அதனாலே அதை செய்கிறோம். திமுகவினர், அதிமுகவினர் விமர்சிப்பார்கள், இவர்கள் தோற்பவர்கள், இவர்கள் எத்தனை இடங்கள் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்று. சரி, ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் பெரிய கட்சி தானே திமுக, பெரிய கட்சி தானே அதிமுக. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் அதிமுகவிற்கு. பல்லாண்டு காலம் 6 முறை, கிட்டத்தட்ட 7 முறை தமிழகத்தை ஆண்டிருக்கிறது திமுக. சரிவாதி ஆண்டுகள், 60 ஆண்டுகளில் 30 திமுகவும் அதிமுகவும் ஆண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலிலும் டெல்லிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்கிறார்களே. திராவிடத்தை எந்த காலத்திலும் அசைக்க முடியாது என்று சொல்கிறார்களே, இவர்கள் வெற்றி பெறக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற இவர்கள், இந்த திமுகவும் அதிமுகவும் ஏன் பெண்களுக்கு தேர்தலிலே சரிவாதி இடங்களை வழங்கவில்லை? இதை கேட்கணும், பெண்கள் கேட்கணும். அதுதான் மிக மிக முக்கியமானது. அதுதான் அரசியல். இந்த விழிப்புணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். அதுவும் இந்த தொகுதியெல்லாம் ரொம்ப மோசம். என்னடா, தொகுதி தொடங்கின 1952 இருந்து 2026 வரைக்கும் ஒரு பெண்ணு கூட எம்எல்ஏ ஆகலன்னா அது என்னடா தொகுதி? அது எந்த அளவிற்கு அந்த தொகுதியில ஆணாதிக்கம் இருக்கிறது? எந்த அளவிற்கு அந்த தொகுதியில பெண்கள் முன்னேறி மேலே வந்திருக்கிறார்கள்? அம்பேத்கர் சொல்கிறார், ஒரு சமூகம் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்பதை அந்த சமூகத்திலே பெண்கள் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை வைத்து தான் கணக்கிட முடியும் என்று சொல்கிறார். எந்த விதத்திலே வளர்ந்திருக்கிறார்கள் இந்த சட்டமன்ற தொகுதியில்? சிந்தித்து பாருங்கள் மதிப்பிற்குரிய பெருமக்களே. இவ்வளவு சலுகைகளை பெண்களுக்கு அறிவிக்கக்கூடிய இந்த அரசாங்கங்கள், இந்த திமுக, இந்த அதிமுக, பெண்களின் தாலி இருக்கக்கூடிய டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமா இருக்கிற தமிழ்நாட்டில், குடும்ப சண்டைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, அதிகம் இள விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இவ்வளவு சலுகைகளை கொடுக்கக்கூடிய இந்த திமுகவும் அதிமுகவும் டாஸ்மாக மூடாதது ஏன்? சாராய கடை மூடல? வர்ற வழியில பாக்குற சாராய கடை, ரோட்டு மேல சாராய கடை, பிளாக்ல சரக்கோட்ட. நீ நேரம் கடந்தும் காலையில 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சு 11 மணி வரைக்கும், ராத்திரி 10 மணில இருந்து விடிகால 7 மணி வரைக்கும் எங்களுடைய கட்சி தோழர்கள் தான் அதற்கு எதிராக போராடி வழக்கு வாங்கி அதை தடுத்து நிறுத்தினார்கள். வழக்கு நான் வாங்கினவன் யாரு? நாம் தமிழர் கட்சிக்காரர். தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள், கணவனை இழந்த பெண்கள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். பெண்களாலே குடும்பம் நடத்த முடியவில்லை. வீட்டுக்குள்ளாக கணவன் மனைவி சண்டை தொடர்ச்சியாக நடக்கிறது. பெண்கள் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் துன்புறுத்தப்படுகிறார்கள். இரத்த காயத்திற்கு ஆளாகிறார்கள். மன நிம்மதியை இழக்கிறார்கள். வீட்டிலே அரிசி வாங்க முடியல, வீட்டிலே புடவை சேலை வாங்க முடியல, பிள்ளை குட்டிகளை பார்த்துக்க முடியல. குட்டி எங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டது என்று பேசியது யார்? டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று சொன்னது யார்? போராடியது யார்? கருப்பு கொடியை கையிலே வைத்துக் கொண்டு வீட்டு வாசலிலே நின்று போராடியது இதே ஸ்டாலின், இதே கனிமொழி. 5 ஆண்டு காலம் திமுகவினுடைய ஆட்சி நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஆட்சி காலம் முடிந்தது. தேர்தலை சந்திக்க போகிறோம். இந்த 5 ஆண்டுகளில் இந்த திமுக
டாஸ்மாக் கடைகளை மூடியது உண்டா? மூட மாட்டான். 2016 டாஸ்மாக் கடை மூடுறம்மா. அதற்கு முன்பாக பூரண மது விலக்குமா? அதிமுக படிப்படியாக டாஸ்மாகை குறைப்போம் என்று தேர்தல் அறிக்கை கொடுப்பார்கள். இந்தியாவின் தமிழ்நாட்டில் பிரதான கட்சியாக இருக்கிற பாமக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தே மது விலக்கு தான் என்று சொல்வார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பு மாநாடு போடும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இவர்கள் தான் தமிழ்நாட்டு அரசியலிலே பிரதானமானவர்கள். இவர்கள் தான் இந்த திராவிட கட்சிகளோடு மாற்றி மாற்றி கூட்டணி வைக்கிறார்கள். இந்த 4 கட்சியினுடைய நோக்கமே பூரண மது விலக்கு தான். அதாவது டாஸ்மாக் கடைகளை தமிழகத்திலே மூட வேண்டும் என்பதுதான். இதைத்தான் அவர்கள் மக்களுக்கு சொல்கிறார்கள், தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கிறார்கள். பிறகு ஏன் டாஸ்மாக் கடைகளை மூட முடியல? ஏன் மூட முடியல? உன்னால முடியலன்னா மக்கள்கிட்ட ஏன் பொய் சொல்ற? ஏன் மூடிடுவான்னு பொய்யான வாக்குறுதி கொடுக்கிற? எப்படி மூடுவ நீ? குடி நோயாளியாக தமிழகத்தில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம், புள்ளி விவரம் பிரகாரம் இன்றைக்கு 100 இளைஞர்களில் 30 இளைஞர்கள் சாராயத்திற்கு அடிமையானவர்கள். நான் சொல்லல, மத்திய அரசினுடைய புள்ளி விவரம் சொல்லுது. 100 பேருக்கு 30 பேர் குடிநோயாளியா மாறிட்டான். அந்த வீட்டுல நிம்மதி இல்லாம போகுது. 35 வயசுல செத்து போறாங்க. 35 வயசுல குடிச்சு குடிச்சு உழைக்கிற திறனை இழந்து, உற்பத்தி திறனை இழந்து, வேலைக்கு போற திறனை இழந்து, குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற சிந்தனையை இழந்து 35 வயசு வரைக்கும் நல்லா குடிக்கிறான். இறங்கி தெருவுல நடந்தான்னா வெயில் அடிக்குது, மயக்கம் வருதுங்கிறான். நடக்க முடியல, மூச்சு வாங்குது, கிட்னி அழுகி போகுது, குடல் அழுகி போகுது, செத்து போறான் ரத்தம் வந்து எடுத்து. எத்தனையோ பேரை கண்முன்ன பாக்குறோம். குடிச்சு குடிச்சு செத்து போறவன. எதனால நடக்குது? சாராயத்தினால நடக்குது. சாராயத்தை யார் விற்கிறது? அரசாங்கம் விற்கிறது. ஏன் நீ மூட மாட்டாய்? ஏன் மாட்டாய்? சிந்தித்து பாருங்கள் பெருமக்களே. 2025 டாஸ்மாக் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு வந்த வருமானம் 48,000 கோடி. 48,000 கோடி. இன்றைக்கு தேதிக்கு 52,000 கோடி. இன்றைய தேதி கணக்கீட்டின்படி டாஸ்மாக்கு ஒரு வருடத்திற்கு தமிழ்நாடு அரசுக்கு டாஸ்மாகில் இருந்து வரக்கூடிய லாபம் 52,000 கோடி. 52,000 கோடியில் தான் தமிழ்நாடு அரசாங்கமே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வேண்டுமானால் உங்கள் கைகளிலே செல்போன் இருக்கிறது. நான் சொல்வது பொய் என்றால் நீங்களே போய் கூகுளிலே தேடி பாருங்கள். தமிழ்நாட்டினுடைய SORT, ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ, தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய். இந்த சொந்த வரி வருவாயிலே 3 1 பங்கு சாராயத்தில் இருந்து வருகிறது. சாராயம் விற்பதுதான் தமிழ்நாடு அரசுக்கு முதன்மையான மிக முக்கியமான வருவாய். சிந்திச்சு பாருங்க பெருமைக்குரியவர்களே. தமிழ்நாடு முழுவதும் குற்றச்சம்பவம். பேசியவர் சொன்னார்களே, செய்தித்தாள்களை திருப்ப முடியல. ஒவ்வொரு பக்கத்திலையும் பாலியல் வல்லுணர்வு, கொலை, கொள்ளை. கிருஷ்ணகிரியில 2 வயது சிறுமிங்க, 2 வயது குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? 2 வயது குழந்தைய போதைய போட்டு கஞ்சா இழுத்துட்டு ஒரு திமுக காரன் 2 வயது பிள்ளைய சீரழிச்சிருக்கான். அயோக்கிய பையன். ஒரு மனநோயாளி விளாத்தி குளத்துல 12வது படிக்கிற சிறுமி இயற்கை உபாதையை கழிப்பதற்காக காட்டுக்கு போயிருக்கா. அங்க வச்சு அவளை கற்பழிச்சு சதைச்சு சின்னாபின்னமாக்கி சாகடிச்சிருக்கான். அயோக்கிய. மதுராந்தகத்துல ஒரு 14 வயது சிறுமியை 2 பசங்க கஞ்சாவை போட்டு துரத்தி காட்டுக்குள்ள அவளை அடிச்சு சதைச்சு சின்னாபின்னமாக்கி. குமணி பூண்டில, அரக்கோணத்துல 60 வயது மூதாட்டி, 60 வயது பெண்மணி பாலியல் சிண்டல், பாலியல் வல்லுணர்வு, கொலை. தமிழ்நாடு முழுக்க நடக்குதுடா. பேப்பரை திருப்ப முடியலடா. பெண் பிள்ளையை பெற்று வைத்திருக்கிற பெற்றோர்கள் பதக்கிறான்டா. நெஞ்சம் பதபதைக்குது. என்ன நடக்குது? எப்படா இவ்வளவு கஞ்சா வந்துச்சு தமிழ்நாட்டுக்குள்ள? எனக்கு பேசினவங்க முன்னாடி கேட்டாங்களே, எப்படி இவ்வளவு கஞ்சா வந்துச்சு? காவல்துறைக்கு தெரியாதா கஞ்சா விற்கிறது? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. யூனிஃபார்ம் போட்ட காவல்துறை அதிகாரிகள், உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இவன் தான் கஞ்சா விற்கிறான், இங்கேதான் கஞ்சா விற்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? டாஸ்மாக்ல பிளாக்ல சாராயம் ஓட்டானே, இவன் தான் ஓட்டான் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு நடவடிக்கை எடுக்கல? ஏன் எடுக்கல? லஞ்சம், கட்டிங், கமிஷன். மக்கள் எக்கேடு கெட்டு போனா என்ன? எத்தனை குற்றங்கள் நடந்தா என்ன? எத்தனை கற்பழிப்பு நடந்தா என்ன? எனக்கு வர வேண்டிய லஞ்சம் வந்தா போதும்னு நினைக்கிற காவல்துறை என்னையா காவல்துறை? என்னையா காவல்துறை? நீ என்னையா மக்களை காப்பாத்துற? எவனாவது கஞ்சா விக்குதுன்னு காவல்துறைக்கு போன் பண்ணி சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், எங்க தெருவுல அட்டூழியம் தாங்க முடியலங்க, இந்த மூலையில உட்கார்ந்து கஞ்சா வித்துக்கிட்டு இருக்காங்கன்னா போலீஸ் அவனை போய் பிடிக்காது. மாறா இவன் போன் பண்ணா பாருங்க, ஒருத்தவன் நல்லது நினைச்சு ஊருக்கு, அவன் அந்த மாதிரி போன் பண்றான்னு கஞ்சா விக்கிறவனுக்கு போன் பண்ணி இவன் சொல்லிடுவான். அவன் என்ன பண்ணுவான்? ஆளை கூட்டு வந்து இவனை போட்டு சொல்லிடுவான்.
இந்த வேலையை தான் பாக்குது. சிந்திச்சு பாருங்க, இவ்வளவு கஞ்சா எப்படி வருது? எப்படி டாஸ்மாக்ல எல்லாம் தெரியும். நீங்க தெரு முக்குல கஞ்சாவை போட்டு நின்னுக்கிறாங்க ஒரு 3-4 பேரு, கண்ணெல்லாம் சொருகி போய் செவந்து போய் கிடக்குது. சாயந்தரம் 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள அந்த வழியில ஒரு பொம்பளை பிள்ளையை கூட்டிட்டு போற பெற்றோருடைய பதவதைப்பு இருக்குல்ல, அது சொல்லி மாளாது. அவ்வளவு சங்கடம், தர்ம சங்கடம். அவன் கண்ணை பார்த்து அவன் இவன் கண்ணை பார்த்துட்டா எதுக்கு சண்டை வருதுன்னு தெரியாது, சண்டை நடக்கும். நீ வளர்த்து பாரு, நீ குற்றச்சமூகமா மாறிட்டு இருக்கா. குற்றச்சமூகமா எத்தனை கற்பழிப்புற, கொடுமை 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 கொடுமைன்னு கற்பழிக்கிறாங்க. சீரழியுது எங்களுடைய பெண் பிள்ளைகள். பாலியல் வன்புணர்வு தொடர்ச்சி நடக்குது, தாங்க முடியல. காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு போனா, கோயம்புத்தூர்ல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தவன், கமாண்டன்ட் சூப்பரண்டன்ட், அவன் தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கான். அதுக்கு இன்னொரு பெண் எஸ்ஐ வேற உடந்தையா இருந்திருக்கு. விளங்கும்டா, விளங்கும். நடக்குதுங்க, நான் பொய் சொல்லலங்க. நியூஸ் பேப்பரை பாருங்க, டிவியை பாருங்க. என்னங்க நாடு இது? ஸ்டாலின் சொன்னாரே 2021 பெண்களுடைய பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு நேரடியாக என் கட்டுப்பாட்டிலே இருக்கும், இரும்பு கரம் கொண்டு நீக்குவேன், காப்பேன் என்று சொன்னாரே ஸ்டாலின். உங்க கை என்ன விளங்காம போச்சா? பக்காவ வந்துருச்சா? புரியலையே. சிந்திச்சு பாருங்க, இவ்வளவு சீர்கெட்டு கிடக்கு. என்ன காரணம்? கஞ்சாவும் சாராயமும் காரணம். இவ்வளவு சீரழிவு நடக்குது. இந்த சமூகத்துக்கு இந்த இளவு தேவையில்லைன்னு நினைச்சா, சாராயம் தேவையில்லைன்னு நினைச்சா, சாராய கடைகளை இழுத்து மூடலாம். மாறா, இவன் எக்கேடு கட்டா எனக்கு என்ன, இவன் செத்தா எனக்கு என்ன, இவன் தாலி எடுத்தா எனக்கு என்ன, குற்றம் நடந்தா என்ன, கற்பழிப்பு நடந்தா என்ன, பாலியல் வன்புணர்வு நடந்தா என்ன, கொலை நடந்தா என்ன, கொலை நடந்தா என்ன, சமூக சீரழிஞ்சு சட்ட போட என்ன, எனக்கு காசுதான் முக்கியம் நினைக்கிற அரசு இருக்குல்ல, இந்த திமுக அதிமுக அரசு, நீங்க இந்த வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பாருங்க.